அனைவருக்கும் வணக்கம். இப்போ பார்த்தீங்கன்னா, நாம் எதுக்காவது ஒரு விஷயத்துக்கு நம்ம கொஞ்சம் அடிக்டாக இருப்போம். அ அ சிலர் வந்து தவறான விஷயங்களுக்கு அடிக்டாக இருப்பாங்க. ஆனால் நமக்கு சில விஷயங்கள் நம்ம வந்து அடிக்டாக இருக்கோன்னே தெரியாது. பார்த்தீங்கன்னா, இப்போ காஃபி ஒரு சிலருக்கு பயங்கர அடிக்ஷனாக இருக்கும். 11 மணிக்கு டீ குடிக்கலன்னா நமக்கு வந்து சிலருக்கு வேலை ஓடாது. சிலர் வந்து மதியம் ஒரு 1 மணி நேரம் தூங்கலைன்னா அவங்களுக்கு வேலை ஓடாது. இந்த மாதிரி நிறையா விஷயங்களுக்கு நம்ம அடிக்டடாக இருக்கும். அடிமையாக இல்லாத ஒருவனை காட்டுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு செனிகா அப்படிங்கிற ஒருத்தர் சொல்கிறார். மார்கஸ் அல்லேரியஸனுடைய சீடர் செனிகா வந்து அவர் வந்து சொல்கிறாரு. என்ன விஷயம் அப்படின்னா, இதில் பல விஷயங்களில் நம்ம அடிமையாக இருக்கிறதே தெரியாதுங்கிறத விட முக்கியம் என்னென்னா, நமக்கு நாமளே எஜமானர்களாக இல்லாமல் போயிடுறோம் அப்படிங்கிறது தான் விஷயம். இப்போ ஒரு ஒரு அடிமைத்தனத்திலேருந்து நம்ம விடுபடும் பொழுது நாம் அந்த விஷயத்துக்கு எஜமானராக மாறிடுறோம். எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி. எனக்கு நான் காலையில் 5 மணிக்கு எந்திரிக்கணும், அல்லது நான் இனி காலையில் விடியற் காலையில் எந்திரிக்கணும் அப்படிங்கும்போது அந்த நீண்ட நெடிய தூக்கங்கிற அடிமைத்தனத்துலேருந்து நம்ம விடுபடுறோம். ஸோ காஃபி இனிமேட்டு நம்ம வந்து தேர்ந்தெடுத்து தான் குடிப்போம் அப்படின்னு நம்ம முடிவு பண்ணும் பொழுது நாம் அந்த அடிமைத்தனத்திலேருந்து விடுபடுறோம். ஸோ இந்த மாதிரி அடிமைத்தனங்கள்லேருந்து நம்ம விடுபட நம்ம எஜமானர்களாக மாறுறோம். ஸோ நமக்கு நாமே எஜமானர்களாக மாறுறது தான் நம்மளுடைய லட்சியமாக இருக்கணும். நன்றி.